பலாப்பழ கொட்டையை வெறுமனே உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பலாப்பழ கொட்டை நிறைய கிடைக்கிறப்போ சூப்பரான கோலா உருண்டை பண்ணலாமா? அதுக்கு பலாப்பழ கொட்டையை தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு உப்பு போட்டு விசில் விட்டுருங்க. பக்கத்துலேயே ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம், முழுமல்லி, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது ஓரளவுக்கு வதங்கினதுமே மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. பக்கத்துலேயே சின்ன கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையை வறுத்து அதை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாக்கொட்டை 7-8 விசில் வந்ததுமே அதையும் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கூடவே பொட்டுக்கல்ல மாவையும் போட்டு இந்த மாதிரி உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோலா உருண்டை ரெடிங்க. இதை பலாக்கொட்டையில் செஞ்சதுன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா பொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.